Good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து Nephelometry and turbidimetry. Nephelometryனா என்ன, turbidimetryனா என்ன, அதனுடைய principles, then applications. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, when a beam of light falls upon a solution, reflection will take place if the particles suspended in solution are larger than the wavelength of the incident light. அப்படின்னா என்னன்னு பாருங்க, இப்போ ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த சொல்யூஷனில் பீம் ஆஃப் லைட்டை நம்ம அதில் பாஸ் பண்ண செய்கிறோம், அதில் விழ வைக்கிறோம். அப்படி விழ வச்சோன்னு சொன்னால் அந்த இதுக்குள்ளே அந்த சொல்யூஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் என்னாகும் அப்படின்னா அந்த லைட்டை வாங்கி என்னாகும், ஒன்று அதை வந்து ஸ்கேட்டர் பண்ணும், அப்படி இல்லைன்னா ரிஃப்ளெக்ட் பண்ண செய்யும். அப்போ இந்த ரெண்டு ப்ராசஸுமே அதுக்குள்ளே நடக்கும்போது அதனுடைய ஸ்கேட்டரோ அல்லது வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷனுடைய லைட்டு அதனுடைய வேவ் லென்த் ஆனது இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் லார்ஜர் தேன் தி வேவ் லென்த் ஆஃப் தி இன்சிடென்ட் லைட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு என்னன்னா turbidimetry ப்ராசஸ், அதாவது ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட், if the size of the suspended particles if of the same order are smaller than the wavelength of the incident light, scattering will be dominant. அதாவது சிம்பிளாக சொல்ல போனோன்னு சொன்னால், ஒரு சொல்யூஷனில் அதாவது சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் சஸ்பெண்டடாக இருக்கும். அந்த இதில் நம்ம அந்த பீம் ஆஃப் லைட்டை நம்ம உள்ளே பாஸ் பண்ண செய்கிறோம், அந்த சொல்யூஷன் மேலே விழ வைக்கிறோம். அப்படி விழ வச்சுன்னு சொன்னால் அந்த லைட்டானது ஒன்று அந்த லைட் இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, லார்ஜர் வேவ் லென்த்தாக இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஒருவேளை அந்த பார்ட்டிக்கலினுடைய சைஸ் ஆனது ஸ்மாலர் தென் வேவ் லென்த்தை விட அந்த இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்தை விட ஸ்மாலாகவோ அல்லது அதனுடைய சேம் ஆர்டராகவோ இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்கேட்டரிங் வில் பி டாமினன்ட். ஓகேங்களா, ரெண்டு தான், ஒன்று ரிஃப்ளெக்ஷன், அனதர் ஒன் இஸ் ஸ்கேட்டரிங். ரிஃப்ளெக்ஷன் நடக்குதா ஸ்கேட்டரிங் நடக்குதா நம்ம எடுத்துருக்கக்கூடிய சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸினுடைய சைஸை பொறுத்து. பார்ட்டிகல்ஸினுடைய சைஸ் ஆனது ஸ்மாலாக இருந்ததுன்னா இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்தை விட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சேம் ஆர்டர் இல்லை ஸ்மாலர் தேன் பார்ட்டிகல் சைஸ் இருந்தால் வேவ் லென்த் இன்டென்சிட்டின்னு வேவ் லென்த் அந்த இன்சிடென்ட் லைட்டினுடைய இது வந்து ஸ்கேட்டரிங் நடக்கும். இல்லை குறைவாக இருந்ததுன்னா, அதாவது சஸ்பெண்டட் சொல்யூஷன் ஆர் லார்ஜர் தேன் தி வேவ் லென்த் இன்டென்சிட்டி, அதாவது இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்தை விட பார்ட்டிகல்ஸினுடைய சைஸ் பெருசாக இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். பார்ட்டிகல் சைஸ் பெருசாக இருந்தால் எதை விட எந்த இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்தை விட பார்ட்டிகல்ஸினுடைய சைஸ் பெருசாக இருந்தால் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அல்லது இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்தை விட ஸ்மாலாகவோ அல்லது அதே சேம் ஆர்டராகவோ இருந்து ஸ்கேட்டரிங் நடக்கும். ஸ்கேட்டரிங் நடந்தால் நெஃப்லோமெட்ரி, ரிஃப்ளெக்ஷன் நடந்தால் டர்பிடிமெட்ரி. அவ்வளோதான். பாருங்கள், நெஃப்லோமெட்ரினா என்னன்னு பாருங்கள். இன் நெஃப்லோமெட்ரி, ஸ்கேட்டரிங் பேட்டர்ன் ஆஃப் செகண்டரி ரேஸ் இன் ஸ்பேஸ் ஷுட் பி சச் தட் இட் ஹேஸ் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அட் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரியில் தான் அதனுடைய மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருக்கும். எப்போ அப்படின்னா நெஃப்லோமெட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் எது அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் செகண்டரி ரேஸ் இன் ஸ்பேஸ். அப்போ செகண்டரி ரேஸ் இன் ஸ்பேஸில் இருக்கக்கூடியதை நம்ம சோர்ஸாக லைட் சோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணினோம். இப்போ செகண்டரி ரேஸ் இன் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா 90% எலாஸ்டிக்கில் இருக்கக்கூடியது, க்ரஸ்ட் அண்ட் மேண்டில் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய இதை சோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா செகண்டரி ரேஸ் இன் ஸ்பேஸ். இதை தான் நம்ம நெஃப்லோமெட்ரிக் நம்ம யூஸ் பண்ண செய்கிறோம். ஷுட் பி சச் தட் இட் ஹேஸ் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. இதனுடைய மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எவ்வளோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் தான் இருக்கும். டு தி இன்டென்சிட்டி பீம், அதாவது இன்சிடென்ட் பீமுக்கு 90 டிகிரியிலேருந்து நம்ம மெஷர் பண்ணினோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்னென்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் கிடைக்கும். இந்த ஃபினாமினனை யூஸ் பண்ணுறது தான் வந்து நெஃப்லோமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இஃப் அ பார்ட்டிகல் சைஸ் இஸ் லார்ஜர் தேன் மெஷர்மெண்ட் ஹேஸ் டு பி மேட் அட் ஆங்கிள் ஸ்மாலர் தேன் 90 டிகிரி. சப்போஸ் அந்த சஸ்பென்ஷன் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸினுடைய சைஸ் ஆனது லார்ஜராக இருந்தால் பெருசாக இருந்ததுன்னா நம்ம ரைட் ஆங்கிளில் எடுப்போம்.
இருக்கும். அப்போ ரைட் ஆங்கிள், அப்போது அதனுடைய ஆங்கிள் ஆனது 90 டிகிரிக்கும் குறைவாக தான் இருக்கும். அதில் தான் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டை பார்க்க முடியும். ஓகே, அதுதான் இது. ஸ்கேட்டரிங் எஃபிஷியன்சி ஃபால்ஸ் இஃப் தி பார்ட்டிகல் சைஸ் இஸ் டூ ஸ்மால் ஆர் டூ லார்ஜ். அப்போ இந்த ஸ்கேட்டரிங் எஃபிஷியன்சி ஆனது, அந்த ஸ்கேட்டரிங் அந்த லைட் வந்து ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி என்ன ஆகும்னா டவுன் ஆகும், குறைஞ்சி போகும். எப்போ அப்படின்னா அந்த சஸ்பென்ஷன் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸினுடைய சைஸ் ஆனது ஒன்று ரொம்ப சிறுசாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டினுடைய எஃபிஷியன்சி ஆனது குறைஞ்சி போயிடும். அப்போ இந்த நெஃப்லோமெட்ரி நடக்கணும்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வேணும். இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வேணும்னு சொன்னால் அந்த சைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, the optimum size should be 0.1 to 1 mm for the measurement in ultraviolet and visible region. அல்ட்ராவைலட் ரீஜியன்லேயோ விசிபிள் ரீஜியன்லேயோ அந்த பார்ட்டிகல்ஸினுடைய சைஸு கரெக்டான சைஸ் என்ன பார்த்திங்கன்னா 0.1 1 mm வரைக்கும் இருந்ததுன்னு சொன்னால் நம்மளுக்கு நெஃப்லோமெட்ரி நம்ம அந்த இதில் அனலைஸ் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். நெஃப்லோமெட்ரினா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டினுடைய எஃபிஷியன்சி எது கையில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பார்ட்டிகல்ஸினுடைய சைஸு கையில் இருக்கும். அப்போ இந்த பார்ட்டிகல்ஸினுடைய சைஸ் வந்து 0.1 1 mm வரைக்கும் இந்த சஸ்பென்ஷன் சொல்யூஷனில் இருந்ததுன்னு சொன்னால் இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். அப்போ நெஃப்லோமெட்ரியை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னா டர்பிடிமெட்ரி. டர்பிடிமெட்ரிங்கிறது நான் என்ன சொன்னேன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுன்னு சொன்னேன். பிகாஸ் இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்தை விட பார்ட்டிகல்ஸினுடைய சைஸு பெருசாக இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டர்பிடிமெட்ரி. பாருங்கள், பார்ட்டிகல்ஸ் லார்ஜர் தேன் தி வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் லைட் டு நாட் போஸ் காம்ப்ளிகேஷன் பிகாஸ் மெஷர்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டோட்டல் ரேடியேஷன் ரிமூவ்டு ஃப்ரம் தி ப்ரைமரி பீம். இப்போ இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சஸ்பென்ஷன் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸினுடைய சைஸ் ஆனது பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்தை விட பார்ட்டிகல்ஸினுடைய சைஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா நம்மளுக்கு டர்பிடிமெட்ரி மெஷர் பண்ண முடியும். இது வந்து டோட்டலாக எது பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் சொல்யூஷன் அந்த பார்ட்டிகல்ஸ் ஆனது டோட்டலாக எவ்வளவு லைட்டு அப்சார்ப் பண்ணி ரேடியேட் பண்ணியிருக்குங்கிறது மட்டும்தான். டோட்டல் ரேடியேஷன் ரிமூவ்டு ஃப்ரம் தி ப்ரைமரி பீம். ப்ரைமரி பீம்னா நம்ம உள்ளே அனுப்பக்கூடிய இன்சிடென்ட் லைட்டை தான் சொல்கிறோம். அப்போ இது எதை பொறுத்து அமையாது அப்படின்னா அந்த சஸ்பென்ஷன் பார்ட்டிகல்ஸு அந்த சொல்யூஷனில் சஸ்பென்ஷன் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸினுடைய மெக்கானிசத்தையோ அதனுடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்தோ அதில் அமைய போகிறதில்ல. ஆனால் அதனுடைய ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஆர் தி ஆங்கிள் த்ரூ விச் இட் அண்டர்கோஸ் டீவியேஷன். அப்போ அந்த ஆங்கிள் தான் அது என்ன செய்யுதுன்னா டீவியேட் பண்ணுது. அதாவது அந்த சஸ்பென்ஷன் சொல்யூஷனுக்குள்ளே நம்ம பீம் இன்சிடென்ட் லைட்டை உள்ளே பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி என்ன செய்யுதுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ண செய்யுது. அப்போ இந்த ரிஃப்ளெக்ஷனுடைய ஆங்கிள் பார்த்திங்கன்னா எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்து தான் அதனுடைய எஃபிஷியன்சி நம்ம அதில் சொல்கிறோம். ஓகே, த ஒன்லி ட்ராபேக், இதனுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆக அதனுடைய அப்சார்பன்ஸ் ஆனது மாறணும். ஆனால் இது அந்த மாதிரி காமிக்கிறது இல்லை இந்த டர்பிடிமெட்ரிக் அனாலிசிஸில். த ஒன்லி ட்ராபேக் இஸ் தட் தி அப்சார்பன்ஸ் டஸ் நாட் வேரி லீனியர்லி வித் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக அப்சார்பன்ஸும் வேரி ஆகணும். பட் அந்த மாதிரியான லீனியர் வேரியேஷன்ஸ் அதில் இல்லாததுனால இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் இருக்காது அப்படிங்கிறோம். அண்ட் திஸ் லீட்ஸ் டு இன்அக்யூரேட் மெஷர்மெண்ட். கரெக்டாக அக்யூரேசியாக இருக்காது. பட் இன் நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸ் லோ இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய லைட்டை நம்ம பாஸ் பண்ணினாலும் அதனுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய லீனியர் வேரியேஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். அதனால் டர்பிடிமெட்ரியும் நெஃப்லோமெட்ரியும் கம்பேர் பண்ணும்போது நெஃப்லோமெட்ரி இஸ் தி பெஸ்ட் அனாலிசிஸ் மெத்தட். ஓகே, பாருங்கள், turbidity refers to the peculiar spectral properties of dispersion and may be taken as the ratio of light reflected to the light incident upon dispersion. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டர்பிடிட்டி எதுன்னா பெக்யூலியர், இது ஒரு டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரா தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன், அந்த லைட் எவ்வளோ டிஸ்பர்ஸ் ஆகிருக்குதோ அந்த சொல்யூஷனில் சஸ்பெண்டட் சொல்யூஷனில் எவ்வளோ டிஸ்பர்ஷன் ஆகிருக்குதோ அதை தான் இதை வந்து மெஷர் பண்ணும். அப்போ அதை எப்படிப்பட்ட சொல்யூஷன்லாம் நம்ம இருக்கலாம், அந்த சொல்யூஷனில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ரிஃப்ளெக்டட் டு தி லைட் இன்சிடென்ட் அப்பான் டிஸ்பர்ஷன்.
அப்போது எவ்வளோ லைட் உள்ளே போயிருக்கு, எவ்வளோ லைட் டிஸ்பர்ஷன் ஆகிருக்கு, அதுக்குள்ள ரேஷியோ ரிஃப்ளெக்டட் டு தி லைட் இன்சிடென்ட் அப்பான் டிஸ்பர்ஷன். ஓகே, த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டர்பிடிட்டி ஃபால்ஸ் அண்டர் 3 கேட்டகரி. அப்போது இந்த டர்பிடிட்டியினுடைய மெஷர்மெண்ட்ஸ் ஆனது அந்த சொல்யூஷனில் எப்படி இருக்கும், எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், எதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் தி ரேஷியோ ஆஃப் தி இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்கேட்டர்ட் லைட் டு தி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். ஸ்கேட்டர்ட் லைட்டை பொறுத்தும் இன்டென்சிட்டி லைட்டினுடைய மெஷர்மெண்ட்டுடைய ரேஷியோவை பொறுத்து அது சேஞ்ச் ஆக செய்யும். மெஷர்மெண்ட் ஆஃப் தி இன்டென்சிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் லைட். ஓகேங்களா, டிரான்ஸ்மிட்டர் லைட் மெஷர்மெண்ட் ஆஃப் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்மிட்டர் லைட் டு தட் ஆஃப் தி இன்சிடென்ட் லைட். அப்போது இன்டென்சிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் லைட்டுக்கும் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டுக்கும் உள்ள எவ்வளவு மெஷர் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்தும் அந்த டர்பிடிமெட்ரிக் அனாலிசிஸினுடைய எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆக செய்யும். மெஷர்மெண்ட் ஆஃப் தி எக்ஸ்டிங்ஷன் எஃபெக்ட். அதாவது எக்ஸ்டிங்ஷன் எஃபெக்ட்னா அது எவ்வளவு உள்ளே போயிருக்குதோ அதை பொறுத்து இது மாறும். அந்த சொல்யூஷனுக்குள்ளே எவ்வளவு தூரம் அந்த சொல்யூஷனுக்குள்ளே அண்டர் கீழே பாட்டம் வரைக்கும் எவ்வளோ உள்ளே போயிருக்கோ, பெனித்தாக இருக்குதோ அதை பொறுத்தும் இதனுடைய எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆக செய்யும். பாருங்கள், டெப்த் அட் விச் a target disappears beneath and the layer of a turbid medium. டர்பிட் மீடியத்தில் எவ்வளவு தூரம் அந்த லைட்டானது பாஸ் பண்ணி உள்ளே போயிருக்குதோ அதை பொறுத்தும் இதனுடைய அனாலிசிஸ் மெஷர்மெண்ட்டினுடைய வேல்யூ ஆனது சேஞ்ச் ஆக செய்யுது. Turbidimetry involves the measurement of transmitter light and is directly proportional to the concentration. Okay, அப்போ turbidimetric involves the measurement of transmitted light. அப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் லைட்டுக்கும் அந்த கான்சன்ட்ரேஷனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதே டிரான்ஸ்மிட்டர் லைட்டினுடைய மெஷர்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்கிறாங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன். அது கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனும் அதோட டெப்த் ஆஃப் தி டிஸ்பர்ஷனை பொறுத்தும் இந்த டிரான்ஸ்மிட்டர் லைட்டினுடைய வேரியேஷன்ஸ் ஆனது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கும். டிரான்ஸ்மிட்டர் லைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, டெப்த் ஆஃப் தி டிஸ்பர்ஷன் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். பாருங்கள், டிஸ்பர்ஷன். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி கலர். அதே போல் டர்பிடிமெட்ரி பார்த்திங்கன்னா கலரை பொறுத்தும் அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் ஆனது சேஞ்ச் ஆகும். ஃபார் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் த டிண்டால் ரேஷியோ இஸ் ப்ரொபோஷனல் டு தி கியூப் ஆஃப் தி பார்ட்டிகல் சைஸ். டிண்டால் எஃபெக்ட்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கொலாய்ட்ஸில் படிச்சிருப்போம். அந்த டிண்டால் எஃபெக்ட் ஆனது எப்படி இருக்கும், டிண்டால் ரேஷியோ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பார்ட்டிகல் சைஸினுடைய கியூபு, அதாவது கியூப்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்னா 3 மடங்கு அதனுடைய ப்ரொபோஷனல் வேல்யூவாக இருக்க செய்யும். அப்போ ஸ்மாலர் பார்ட்டிகல் த டிண்டால் ரேஷியோ இஸ் ப்ரொபோஷனல் டு தி கியூப் ஆஃப் தி பார்ட்டிகல் சைஸ். அப்போ பார்ட்டிகல் சைஸினுடைய 3 மடங்காக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த டிண்டால் ரேஷியோ ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி 4th பவர் ஆஃப் தி வேவ் லென்த். வேவ் லென்த்தை பொறுத்து 4th பவர் எப்படி இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ அதனோட பார்ட்டிகல் சைஸை பொறுத்து 3 மடங்கு அதனுடைய இது எப்படி இருக்குன்னா ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். த பிரின்சிபல் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கேன் பி யூஸ்ட் இன் டர்பிடிமெட்ரிக். அப்போது இந்த டர்பிடிமெட்ரிக்கினுடைய பிரின்சிபலும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியினுடைய பிரின்சிபலும் சேம் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த அப்சார்ப்ஷன் ஆனது சஸ்பெண்டட் பார்ட்டிக்கலில் நடக்குது. எதுலன்னா டர்பிடிமெட்ரிக்கில். டர்பிடிமெட்ரிக் அனாலிசிஸில் எதை வச்சு அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸில் தான் அதனோட இதை நம்ம மெஷர் பண்ணுறோம். பட் நெஃப்லோமெட்ரி பார்த்திங்கன்னா அதே டர்பிடிமெட்ரியும் நெஃப்லோமெட்ரியும் சஸ்பென்ஷன் சொல்யூஷனில் பார்த்தாலும் கூட டர்பிடிமெட்ரி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு, நெஃப்லோமெட்ரி என்னென்னா ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டு. டர்பிடிமெட்ரியை பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸினுடைய சைஸு பெருசாக இருக்கணும். இது ஒரு ஆப்டிமம் சைஸு சொல்லியிருக்காங்க, 0.1 to 1 mm சைஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது இன்அக்யூரேட்டாக இருக்கும். இது அக்யூரேட் ரிசல்ட், லோ கான்சன்ட்ரேஷன், லோ டென்சிட்டி. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நெஃப்லோமெட்ரிங்கிறது அதிகமான அளவு எஃபிஷியன்சி இருக்கக்கூடியதை நம்ம நெஃப்லோமெட்ரி நம்ம சொல்கிறோம். தி ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை எ சஸ்பென்ஷன் இஸ் யூஸ்வலி மெஷர்ட் சின்ஸ் தி அக்யூரசி டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸ் அண்ட் ஷேப் of the particle. Hence any instrument used for absorption spectroscopy can be used for turbidimetry, whose as a nephelometer needs a receptor at right angle to the light path. அப்போ இதில் என்ன அப்படின்னா டர்பிடிமெட்ரியை நம்ம அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு என்ன யூஸ் பண்ணணுமோ அதே இதை நம்ம இதில் மெஷர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா இது சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அனலைஸ் பண்ணோம். அட் தி சேம் டைம் டர்பிடிமெட்ரியில் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் டிக்ரீஸ் ஆச்சுனாலும் அதுக்கு லீனியர்லி ப்ரொப்போஷனலாக இது வராது. பட் நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸில் லீனியர் ப்ரொப்போஷன் இருக்க செய்யுது. அதுதான்
தான் நம்ம இங்கே அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். All the laws governing turbidimetric determinations are also applicable to the nephelometric measurements. இந்த நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸில் என்னெல்லாம் பிரின்சிபல் இருக்கோ அதெல்லாம் டர்பிடிமெட்ரியிலையும் இருக்குது. ரெண்டுக்கும் சேம் தான். அதுலேயும் சஸ்பென்ஷன் பார்ட்டிகல்ஸ் தான், இதுவும் சஸ்பென்ஷன் பார்ட்டிகல்ஸ் தான். இதுலேயும் இன்சிடென்ட் பீம் இருக்குது, அதுலேயும் இன்சிடென்ட் லைட் இருக்குது. ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அப்படின்னா, எந்த பீம் ஆஃப் லைட்டு பார்ட்டிகல்ஸினுடைய சைஸை பொறுத்து தான். பார்ட்டிகல் சைஸை பெருசாக இருக்கணும், வேவ் லென்த்தை விட அதிகமான இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ் லென்த்தை விட அதிகமான பார்ட்டிகல் சைஸ் இருந்தால் தான் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் டர்பிடிமெட்ரிக் அனாலிசிஸ். இங்கே அந்த மாதிரியெல்லாம் ஆப்டிமம் சைஸ் சொல்லியிருக்காங்க. த ஒன்லி பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் நெஃப்லோமெட்ரி இஸ் தட் தி லைட் சோர்ஸ் அண்ட் ரிசப்டார் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். அப்போது ரைட் சோர்ஸும் ரிசப்டாரும், லைட் சோர்ஸ்னால் நம்ம அனுப்பக்கூடிய இன்சிடென்ட் லைட்டும், ரிசப்டார் அந்த ரிசப்டார்னால் அந்த சஸ்பென்ஷன் பாலிகூல்ஸுக்குள்ளே அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ரிசப்டார், அதை தான் சொல்கிறோம். ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ரைட் ஆங்கிளில் இருந்தால் தான் நெஃப்லோமெட்ரியை நம்ம மெஷர் பண்ண முடியும். இன் போத் தி டெக்னிக் ஆர் மஸ்ட் யூஸ் a uniform suspension for best results during nephelometric measurements. Turbidimetry should be homogeneous with low density. டர்பிடிமெட்ரியானது ஹோமோஜீனியஸில் லோ டென்சிட்டியில் என்ன வரைக்கும் செய்ய முடியும், பட் இன் ஹை கான்சன்ட்ரேஷன் இட்ஸ் நாட் inaccurate. பட் இந்த நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸ் இஸ் a more accurate value, give the more accurate measurements and accurate values. So turbidimetry and nephelometry, best measurements given by nephelometry. ஓகே இதனுடைய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், நெஃப்லோமெட்ரியினுடைய கண்டிஷன்ஸ் பாருங்கள் என்னென்ன. த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 2 ions which combine to produce the precipitate. 2 ions சேர்ந்து precipitate ஆனாலும் அதிலிருந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். த ரேஷியோ ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் இன் தி சொல்யூஷன்ஸ் விச் ஆர் மிக்ஸ்டு. ரேஷியோ, இந்த சொல்யூஷனுடைய ரேஷியோவை இந்த பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணினாலும் அதையும் நம்ம நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸ் மூலமாக அனலைஸ் பண்ண முடியும். த மேனர், ஆர்டர் அண்ட் ரேட் ஆஃப் மிக்சிங். எந்த ரேட்டில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஆர்டர், எந்த மேனரில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இது எல்லாத்தையும் சேர்த்து இருந்தாலும் கூட நம்ம அந்த நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுலையும் நம்மளால் நெஃப்லோமெட்ரி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிடலாம். தி அமௌண்ட்ஸ் ஆஃப் அதர் சால்ட்ஸ் அண்ட் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசென்ட், எஸ்பெஷலி ப்ரொடக்டிவ் கொலாய்ட்ஸ் லைக் ஜெலட்டின், கம் அரபிக் அண்ட் டெக்ஸ்டின். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸினுடைய சைஸு, இதை வச்சுட்டு நம்ம இந்த இதிலெல்லாம் எந்த மாதிரியான லைட்டு, இன்சிடென்ட் லைட்டு, அதனுடைய வேவ் லென்த் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அதை வச்சு நம்ம என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட பார்ட்டிகல்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் பை யூஸிங் nephelometric analysis. But in turbidimetric analysis, the number of 3 இது நம்ம படிச்சிருக்கோம் மெஷர்மெண்ட்ஸ். இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். என்னென்னா பார்த்தா ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டு ஸ்கேட்டர்டை பொறுத்து இருக்கும், இன்சிடென்ட் லைட்டினுடைய டிரான்ஸ்மிட்டர் லைட்டை பொறுத்து இருக்குது, இன்டென்சிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் லைட்டு, அப்புறம் டெப்த். இது 3 தான் டர்பிடிமெட்ரிக்குரியது. பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே என்னுடைய கண்டிஷன்ஸ். இதெல்லாம் இருந்தாலும் நம்மளால் நெஃப்லோமெட்ரி அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இது நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டர்பிடிமெட்ரி அண்ட் நெஃப்லோமெட்ரி. ரெண்டுமே என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். டர்பிடிமெட்ரி அண்ட் நெஃப்லோமெட்ரி ஃபைண்ட் எக்ஸ்டென்சிவ் அப்ளிகேஷன் இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். இதெல்லாம் நம்ம யூஜிலேயே படிச்சிருக்கோம். வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, சீவேஜ் ஒர்க்கு, பவர் ஸ்டேஷனு, ஸ்டீம் ஜெனரேட்டிங் பிளான்ஸு, பெவரேஜஸ்ஸு, பாட்டிலிங் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன மாதிரியான அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா டர்பிடிமெட்ரிக் அண்டு நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் டிட்டர்மினேஷன் ஆஃப் சஸ்பெண்டட் மெட்டீரியல் இன் ரிவர் வாட்டரில் என்ன மாதிரியான மிக்சர் இருக்குது, சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்குது, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம டர்பிடிமெட்ரி யூஸ் பண்ணுறோம். டர்பிடிமெட்ரி மே ரிசல்ட் டியூ டு தி சிங்கிள் கெமிக்கல் ஸ்பீசிஸ் ஆர் இட் மே பி டியூ டு எ காம்பினேஷன் ஆஃப் செவரல் காம்பனன்ட்ஸ். நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் மிக்சராக இருந்தாலும் கூட டர்பிடிமெட்ரியில் அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலிக்கா மே பி டிட்டர்மின்ட் இன் தி கான்சன்ட்ரேஷன் ரேஞ்ச் ஆஃப் 0.1 to 150 pm SiO2. SiO2னா சிலிக்கா தான். சிலிக்காவை நம்ம என்ன செய்யலாம், 0.1 150 pm வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அனலைஸ் பண்ண முடியும். அதாவது காம்போசிட் டர்பிடிட்டிஸ் ஒரு ஆஃபன் எக்ஸ்பிரஸ்ட் as ஈக்குவலன்ட் டு சிலிக்கா. இப்போ காம்போசிட் டர்பிடிட்டியை வச்சு நம்ம இதை அனலைஸ் பண்ண முடியும். அதே போல் ஸ்மோக்கு, ஃபாக் அண்ட் டஸ்ட்டு இதுல எல்லாம் பார்த்திங்கன்னா விசிபிள் பிகாஸ் லைட் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்ஸ். இதெல்லாம் விசிபிளான ஒன்று தான். டஸ்ட்டு, ஃபோகு, ஸ்மோக் இதெல்லாம் நம்மளால் கண்ணில் பார்க்க முடியும். இதுலேயுமே என்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ்னுடைய சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் அனலைஸ் பண்ண
பண்ண முடியும் by using turbidimetric analysis. Turbidity can be monitored in water. வாட்டர்லேயும் நம்மளால் டர்பிடிட்டியை நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹை பாலிமர். ஹை பாலிமர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், லோ டென்சிட்டி பாலிமர், ஹை டென்சிட்டி பாலிமர். ஸோ இந்த லோ டென்சிட்டி பாலிமர், ஹை டென்சிட்டி பாலிமரில் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மின் பண்ணுறதுல என்ன யூஸ் பண்ணுறோன்னா டர்பிடிமெட்ரிக் அனாலிசிஸ் ஆனது மோர் யூஸ்ஃபுல். தென் பார்த்திங்கன்னு சொன்னால் பயோகெமிக்கல் அனாலிசிஸ். இந்த பயோகெமிக்கல் அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி பாக்டீரியா இன் லிக்விட் நியூட்ரியன்ட் மீடியம். ஸோ அந்த இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியாவுடைய இது எவ்வளவு, சைஸ் எவ்வளவு எடுத்துக்குது, அமினோ ஆசிட்ஸில் எவ்வளவு இருக்குது, ஆன்டிபயோட்டிக்ஸில், விட்டமின்ஸில், இதில் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நெஃப்லோமெட்ரி நம்ம யூஸ் பண்ண செய்கிறோம். அப்போது இந்த நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸ் பயோகெமிக்கல் அனாலிசிஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை என்ன சொல்லணும்னா அக்யூரேட்டாக கொடுக்கறதுனால நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸ் ஆர் மோர் யூஸ்ஃபுல் இன் பயோகெமிக்கல் அனாலிசிஸ். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் சல்ஃபேட். இது என்னது டிட்டர்மினேஷன் ஆஃப் சல்ஃபேட் அப்படின்னா நம்மளுக்கு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் அனாலிசிஸ் படிச்சிருப்போம். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சல்ஃபேட் எந்த ஒரு மெட்டலையோ அல்லது அதனுடைய சல்ஃபேட் ஃபார்ம் ஆக்கி அந்த சல்ஃபேட்டை நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ரேஞ்ச் வச்சு எவ்வளவு ப்ரிசிபிடேட் ஆகிருக்குதோ அதிலிருந்து அதனுடைய க்ரோத் எவ்வளவுன்னு வச்சு அந்த பிஹெச் அமௌண்ட்டை வச்சு ஆப்டிமம் பிஹெச்சில் அது சல்ஃபேட் ஃபார்மில் கொண்டு அதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட்டிகல் சைஸை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அதனால தான் டிட்டர்மினேஷன் ஆஃப் சல்ஃபேட்டை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் பாஸ்பேட் பை நெஃப்லோமெட்ரிக் மெத்தட். டிட்டர்மினேஷன் ஆஃப் பாஸ்பேட் எப்படி நம்ம சல்ஃபேட் பார்த்தோமோ, அதாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் சல்ஃபேட்னா நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸில் சல்ஃபேட்டை எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணப்போ பேரியம்னா பேரியம் சல்ஃபேட்டு. அப்போது பேரியம் சல்ஃபேட்னா பேரியம் எவ்வளோ இருக்குன்னு அனலைஸ் பண்ணால் பேரியத்தை பேரியம் சல்ஃபேட்டாக மாத்திரம். இந்த சல்ஃபேட்டு நம்ம பார்ட்டிகல் சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா பேரியம் சல்ஃபேட்டினுடைய சைஸு பெருசாக இருக்கும். க்ரோத் ஆகும்போது நம்ம லைட் அதில் பாஸ் பண்ணும்போது இன்சிடென்ட் லைட்டு, ஸ்கேட்டரிங் லைட்டு இதெல்லாம் வச்சு அதனுடைய பார்ட்டிகல் சைஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நம்மளால் அந்த அன்னோன் சப்ஸ்டன்ஸினுடைய எக்ஸாக்ட் அதனுடைய வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அதே போல் பாஸ்பேட் அப்படி தான், எப்படி நம்ம சல்ஃபேட் பார்க்குறோமோ அதே போல் தான் பாஸ்பேட்டும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஸ்டைகின், பாஸ்போ, மாலிபிடேட்டு இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸில் நம்ம என்ன செய்யலாம்னா மெஷர் பண்ண முடியும். பாஸ்பேட்டாக மாத்திரம் எதை அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சப்ஸ்டன்ஸை பாஸ்பேட்டாக மாற்றி அதை க்ரோத் அதனுடைய பார்ட்டிகல்ஸினுடைய சைஸை பெருசாக்கி அந்த இதை நம்ம நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸ் மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ரிசிபிடேட் என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளவு வேல்யூவில் இருக்குது, எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்குது, எவ்வளவு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது என்ன மாதிரியான சைஸில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா அந்த பாஸ்பேட் ஃபார்மை நம்ம நெஃப்லோமெட்ரிக் அனாலிசிஸ் மூலமாக அந்த அன்னோன் சப்ஸ்டன்ஸை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தீஸ் ஆர் ஆல் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நெஃப்லோமெட்ரி அண்ட் turbidimetry and the principle of turbidimetry and nephelometry. Okay students, I will send the notes through WhatsApp. Use this and study well. Thank you.